Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 2.46 பார்க்க போறோம். Find the sum of 8 terms of GP அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம இவ்வளவு நாளா வந்துட்டு AP யோட சம் பார்த்திருக்கோம், SN. இப்போ நம்ம GP யோட சம் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் GP யோட ஃபார்முலா என்ன, சம்மோட ஃபார்முலா எழுதிக்கலாம். That is SN. So sum of n terms of GP அப்படின்னா SN. அதோட ஃபார்முலா என்னன்னா a into r power n minus 1 divided by r minus 1 if r is not equal to 1. ஓகேவா? r கண்டிப்பா 1 இருக்கக்கூடாது. r 1 இருந்துச்சுன்னா 1 minus 1 0 ஆயிடும். ஸோ ஒரு டேர்ம் வந்துட்டு டிவைடட் பைல 0 இருந்தா அது வந்து டிஃபைன் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப அதனால நம்ம 0 வராத மாதிரி 1 மட்டும் இல்லாம இருக்கணும். அப்ப இதுதான் அதோட ஃபார்முலா. சோ கொடுத்திருக்கிற டேர்ம்ல இருந்து நம்ம எல்லாமே எழுதலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to 1. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ t2 divided by t1. சோ இதுல t1 t2 t3 t4. சோ t2 divided by t1 னா -3/1. ஆன்சர் வந்துட்டு -3. சோ இந்த -3 வந்துட்டு 1 கிடையாது, ஆனா 1 விட சின்னது. சோ -3 is less than 1. சோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு s ஆஃப் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? n is equal to 8 அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஃபார்முலால நம்ம s 8 போடுறோம். a ஓட வேல்யூ 1, r ஓட வேல்யூ வந்து -3. So -3 the whole power 8 minus 1 divided by -3 minus 1. 1 மல்டிப்ளை பண்ணா அந்த 1 போயிடும், இந்த டேர்ம் மட்டும்தான். இப்போ -3 நம்ம ஹோல் பவர் 8 பண்ணணும். ஒரு நெகட்டிவ் டேர்மை ஹோல் பவர் பண்றப்ப வர்ற இந்த பவர் வந்து ஈவனா இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஓகேவா? அப்ப நம்ம ஜஸ்ட் 3 மட்டும் 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். 3 நம்ம 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம். 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are என்னது 81. அதே மாதிரி இங்க 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81. சோ நம்ம 81 into 81 பண்ணாலே கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸ்டாப் பண்ணலாம். 1 8 8 1 8 64. so 1 6 5 6. so இதோட ஆன்சர் வந்துட்டு 6561. மைனஸ் ஒரு 1 இருக்கு, கீழே மைனஸ் ஒரு 4 இருக்கு. இது மைனஸ் பண்ணா என்ன வரும்? 6560 டிவைடட் பை -4. ஸோ -4 ஹோலா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். 1 4 is 4, 2 5, 6 4s are 24, ஒரு 1 6 இருக்கிறோம். ஸோ 4 4s are 16. இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ அந்த 0வை நம்ம இங்க போடுறோம். இப்ப நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? S8 is equal to என்ன அங்க ஆன்சர் கிடைச்சிருக்கு? 1640. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அந்த மைனஸை இங்க போடுறோம். அப்ப S8 ஆன்சர் வந்துட்டு -1640. இதான் வந்து சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ் ஆஃப் GP. இந்த சம் புரிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 2.47 பார்க்கலாம். Find the first term of a GP in which S6 equal to 4095 and R is equal to 4. R என்னது நம்மளுடைய காமன் ரேஷியோ. ஸோ R வந்துட்டு 4ன்னு சொல்லிட்டாங்க, which is greater than 1. ஸோ நம்ம இப்போ சம் ஆஃப் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், which is a into r power n minus 1 divided by r minus 1. ஏன்னா r வந்து 1 மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இது கிரேட்டர் தென் 1னால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ இதோட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. என்னது? S6 ஓட வேல்யூ கொடுத்துட்டு நம்மளுக்கு a கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு a என்னதுன்னு கேக்குறாங்க. S6 ஓட வேல்யூ 4095 சொல்றாங்க, which means n is equal to 6. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை இங்க அப்ளை பண்ணலாம். அப்போ S6 is equal to a தான் கண்டுபிடிக்கணும். 4 பவர் 6 -1 divided by 4 minus 1. So 4 power 6 நம்ம இப்ப பண்ணணும். So 4 6 times போட்டீங்க. 4 4s are 16, 16 4s are 64. அதே மாதிரி இங்க 4 4s are 16, 16 4s are 64. இப்ப நம்ம 64ஐயும் 64ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 4s are 16, 6 4s are
24 plus 1 25, 4 6 are 24, 6 6 are 36 plus 2 38, so 6 9 0 4. ஸோ நம்ம இங்க வந்து S6 ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ எப்பயுமே வந்துட்டு கொடுத்த வேல்யூவை ஃபர்ஸ்டே நம்ம ஈக்குவேட் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ இங்க நம்ம ஏ போட்டுட்டு கொடுத்துருக்கிற வேல்யூவை போட்டுருணும். ஓகேவா. இப்ப அது அப்படியே நீங்க போட்டீங்கன்னா ஏ இன்டூ இது என்னது 4095 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 4095. இப்ப 4095 ஸ்ட்ரைக் அவுட் ஆகி ஏ இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு நம்மளுக்கு வேல்யூவே கிடைச்சிருக்கும். ஓகேவா. இது ரொம்ப சிம்பிள் தான். S6 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்களா. ஸோ S6க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண உடனேவே அதை வந்து 4095க்கு ஈக்குவேட் பண்ணிடணும். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ -1 போட்டுட்டு இங்க ஏ இருக்கு, வந்திருக்கிற வேல்யூவை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்னா A ஈக்குவல் டு 3ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்ல பார்க்கலாம். தேங்க்யூ.